கிறிஸ்தேசுக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவரும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பிரதான கிருபையினாலே தேவன் நம்மை கண்மணி போல காத்து இந்த மாலை வெளியில் அவருடைய சத்திய வார்த்தைகளை நாம் தியானிக்கும்படியாய் கிருபை செய்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நம் நன்றியும் துதி சோத்திரங்களை கூட நாம் எடுத்துக்கொண்டு இந்த நாளுக்கான வேத பாடத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். அன்பான சகோதரர்களே, தேவனுடைய கிருபையினாலே கடந்த வாரத்திலிருந்து நம்ம அன்பு சகோதரர் சார்ல்ஸ் டேஸ் ரசல் அவர்கள் எழுதின வேதாகம பாடங்கள் என்ற புத்தகத்தின் 6வது தொகுதியை நாம் படித்து வருகிறோம். ஸ்டடீஸ் இன் தி ஸ்கிரிப்சர்ஸ் வால்யூம் 6 6வது தொகுதியை நாம் பார்த்து வருகிறோம். அதில் கடந்த பாடத்தில் நம்ம ஆசிரியரின் முன்னுரை, ஆத்தர்ஸ் ஃபோர்வர்ட் என்ற ஒரு விஷயத்தை குறித்து நாம் பார்த்திருந்தோம். ஸோ இன்றைய தினத்திலிருந்து நம்ம பாடத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். ஸோ இன்றைக்கு நாம் படிக்கக்கூடிய முதல் பாடம் அத்தியாயம் 1, தலைப்பு ஆதியிலே. அத்தியாயம் 1, தலைப்பு ஆதியிலே. ஸ்டடீஸ் இன் த ஸ்கிரிப்சர்ஸ் 6th வால்யூம் 6, ஸ்டடி 1, இன் த பிகினிங். டுடேஸ் டாபிக் இஸ் இன் த பிகினிங். ஆதியிலே என்ற தலைப்பின் கீழ் நம்ம என்ன செய்வோம், இன்றைய பாடத்தை நாம் பார்க்க போகிறோம். பிரியமானவர்களே, இந்த பாடத்துடைய உள்ளடக்கம், இந்த பாடத்தில் நாம் படிக்கக்கூடிய உள்ளடக்கம் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது பலவித ஆதிகள், மெனி பிகினிங்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம். வேரியஸ் பிகினிங்ஸ், பைபிளில் பலவித ஆதிகள் இருக்குது, அதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அப்புறம் தி அர்த் வாஸ், அதாவது இந்த முன்னிருந்த பூமி, அதை ஒழுங்குபடுத்தும் ஒரு சிருஷ்டிப்பின் வாரம், யுக நாளின் கால அளவு. பிரியமான சகோதரர்களே, அதாவது அப்போது இருந்த உலகம், அப்புறம் அதை ஒழுங்குபடுத்தும் ஒரு சிருஷ்டிப்பின் வாரம், யுக நாளின் கால அளவு, இல்லைங்களா? அதை பற்றி நம்ம பார்க்க போகின்ற இந்த பாடத்துடைய ஒரு உள்ளடக்கம். அப்புறம் விஞ்ஞானிகளின் அனுமானங்கள் பொருத்தமில்லாததென பேராசிரியர் தானாவின் ஒப்புதல், பல வகையான இனங்களின் மாற்றுத்தன்மை பரிணாம கொள்கையை தவறு என நிரூபிக்கிறது. பிரியமான சகோதரர்களே, அதாவது அடுத்து பார்க்கும்போது சயின்ஸ் என்னன்னாக்கா, த கிரியேட்டிவ் வீக்ஸ் ஃபார் இட்ஸ் ஆர்டரிங், லென்த் ஆஃப் தி epoch days, Professor Dana's admission of unwarranted speculation by scientists, அப்புறம் persistency of species refutes evolution theory, சார்ல்ஸ் டார்வினுடைய எவல்யூஷன் தியரி. அப்புறம் டார்வினுடைய மிஸ்டர் டார்வின்ஸ் பிஜன், அந்த புறாவை குறித்து டார்வின் செய்ததான் அந்த ஒரு தியரியை குறித்து, பரிணாம வளர்ச்சி குறித்து நாம் பார்க்க போகிறோம். அப்புறம் தியரி ஆஃப் கமோகோனி, அப்புறம் லாயல் டெஸ்டிமோனி ஆஃப் ப்ரொஃபஸர் சிலிமன் அண்ட் டானா. ஸோ இதெல்லாம் நம்ம இந்த பாடத்தில் நாம் பார்க்க இருக்கின்றோம். பிரியமான சகோதரர்களே, இதில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது, பரிணாம கொள்கை தவறு என நிரூபிக்கிறது, டார்வின் புறாவை கொண்டு செய்த சில ஆராய்ச்சிகள், இதை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம். அப்புறம் தானாவின் உண்மையுள்ள சாட்சி, ப்ரொஃபஸர் டானாவுடைய உண்மையுள்ள சாட்சி, பேராசிரியர் டானாவுடைய முதலாவது சிருஷ்டிப்பின் யுக நாள், 2வது நாள், 3வது நாள், 4வது நாள், 5வது நாள், 6வது நாள், 7வது நாளின் விடியல் என்று நாம் பார்க்கும்போது, அதாவது தேவன் இந்த பூமியை சிருஷ்டித்தார் இல்லைங்களா? இந்த பூமியை சிருஷ்டித்து எத்தனை நாட்கள் சிருஷ்டித்தார்னா 6 நாட்கள் தேவன் இந்த பூமியை சிருஷ்டித்தார். 1ஆம் நாள் வெளிச்சம் உண்டானது, 2ஆம் நாள் ஆகாய விரிவு. இப்படி இந்த கிரியேட்டிவ் வீக்ஸ் 6 நாட்கள் தேவன் இந்த பூமியை சிருஷ்டித்தது. அது குறித்த 7th epoch day of the creative weeks, its length and its rest, its object and result. அதாவது அது எவ்வளோ காலங்கள். இந்த 7வது நாளை குறித்து நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? 7th day God rested, தேவன் ஓய்ந்திருந்தார் இல்லைங்களா? 7ஆம் நாளிலே தேவன் ஓய்ந்திருந்தார். அது எவ்வளோ காலங்கள், அதோடைய ஆப்ஜெக்ட், அதோடைய ரிசல்ட்டு, தி கிராண்ட் ஜூப்ளியை குறித்த பெரிய ஜூப்ளி பிரித்த பாடங்கள், செலஸ்டியல் அண்ட் டெரஸ்டியல் டியூ டு இட்ஸ் க்ளோஸ் என்ற
இந்த தலைப்பு நம்ம பார்க்க இருக்கின்றோம். இதில் நாம் பார்க்கும்போது அதாவது ஜூபிலி, பெரிய ஜூபிலி, அதனுடைய நிறைவின் காலங்கள், இவைகளெல்லாம் இந்த பாடத்துடைய உள்ளடக்கத்தை நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் முதலாம் பாடத்தில் நம்ம படிக்க போகிற விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புத்தகத்தில் நமக்கு மொத்தமாக 17 பாடங்கள் இருக்குது. 6th வால்யூமில் நமக்கு டோட்டலி we have 17 சாப்டர்ஸு. அதில் முதல் பாடம் தான் நம்ம பார்க்கும்போது ஆதியில் என்ற பாடத்தை நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம பார்க்க போகிறோம். ஒரு நிமிஷம். நிமிஷம் கொஞ்சம் மேலே போயிடுச்சு. கொஞ்சம் ஹேங் ஆகுது சிஸ்டம். ஒரு நிமிஷம். சரி, அன்பான சகோதரிகளே, வழக்கம் போல் நம்ம இந்த பாடத்தை நம்ம வாசித்து இதுக்கான விளக்கத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் வாசிக்கிறேன், நீங்கள் கவனிங்க எல்லாரும். ஸோ வாசித்து இதோடைய விளக்கத்தை நாம் பார்க்கலாம். முதலாம் பாடம், பாடத்தின் தலைப்பு ஆதியிலே, தொகுதி 6, முதல் பாடம், பாடத்தின் தலைப்பு ஆதியில் என்ற தலைப்பில் நம்ம பாடம் பார்க்க போகிறோம். ஸோ யெகோவா தேவனின் சிருஷ்டிப்பிலே ஒருவரோடு ஒருவர் சம்பந்தம் கொண்ட தூதர்கள் அநேகர், எண்ணிலடங்காதவர்கள் உண்டு. ஸோ தேவனுடைய படைப்பு நாம் பார்க்கும்போது, தேவனுடைய சிருஷ்டிப்பில், ஸோ தேவனுடைய படைப்பில் யாரெல்லாம் இதில் இணைந்திருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, அது எண்ணிலடங்காத தூதர்களும் என்ன இருக்கிறாங்க, இதில் இணைந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு பின்னால் அவரது சொந்த சிருஷ்டிப்பின் ஞானமும் வல்லமையும் இருக்கின்றது. ஆனால் தூதர்கள், இப்படி அநேக தூதர்கள் தேவனுடைய சிருஷ்டிப்பில் ஈடுபட்டிருந்தாலும், இல்லைங்களா, தேவன் இந்த படைத்தாரில் வானம், பூமி, சூரியன், சந்திரன், நட்சத்திரம்லாம் படைத்தாரில்ல, அந்த படைப்பில் யார் கூட இன்வால்வ் ஆகிக்கிறாங்கனாக்கா தூதர்களும் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க. அப்படி எல்லாரும் சம்மந்தப்பட்டிருந்தாலும் அதோடைய ஞானம், வல்லமை யாருடையது அப்படின்னு பார்க்கும்போது அது தேவனுடையது. தேவனிடத்தில் வந்து தான் அந்த வல்லமை நாம் பார்க்கிறோம். ஸோ அவர் மாத்திரமே சிருஷ்டிகர். வேதம் உறுதிப்படுத்துகிறபடி அவருடைய கிரியைகள் எல்லாம் பூரணமாக இருக்கிறது, இல்லைங்களா. சிருஷ்டிகர் யாருனாக்கா ஒன்லி
ஜெஹோவா இஸ் த கிரியேட்டர். அவர் மாத்திரமே சிருஷ்டிகராக இருக்கிறார். ஸோ அது மாத்திரம் அல்லாமல் அவருடைய கிரியைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பூரணமாக இருக்கிறது. இஸ் கிரியேஷன் வாஸ் ஃபுல்லி பர்ஃபெக்ட். அந்த கிரியைகளில் எந்த ஒரு குறைகளும் இல்லை என்பதை நாம் பார்க்கிறோம். ஸோ அவருடைய கிரியைகளெல்லாம் பூர்ணமாக இருக்கிறது. அவருடைய பூர்ண கிரியைகளை தவறான முறையில் பயன்படுத்தவும் மாற்றவும் பொல்லாத தூதர்களையும் பொல்லாத மனிதர்களையும் அவர் அனுமதிக்கலாம். தேவன் படைத்த இந்த படைப்பு இருக்கிறீங்களா, தேவனுடைய படைப்பை அவங்க என்ன செய்யலாம், மிஸ்யூஸ் பண்ணலாம், தப்பாக பயன்படுத்தலாம், அதை மாற்றலாம், அதை என்ன செய்யலாம், சேஞ்ச் பண்ணலாம். அதுக்கு தூதர்களுக்கும் அப்புறம் மனிதர்களுக்கு என்ன பண்ணிக்கிறார் தேவன் அப்படின்னு பார்க்கும்போது அதை மாற்றவும் அவங்களுக்கு அனுமதியை தேவன் என்ன பண்ணிக்கிறாரு, கொடுத்துருக்கிறார். தூதர்கள் தேவன் அவருடைய சிருஷ்டிகளில் ஏஞ்சல்ஸ் என்ன பண்ணலாம், தூதர்கள் தலையிட்டு அது என்ன பண்ணலாம், கெடுக்கலாம், அது தவறாக மிஸ்யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லூசிஃபரு தேவன் ஆதாம் ஏவாளை பரிபூர்ணமாக படைச்சிருந்தார். அவங்கள என்ன செய்யலாம், அவங்கள கெடுக்கிறதுக்கு, அவங்கள மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு யார் அனுமதித்திருக்கிறார் தேவன், தூதர்களை அனுமதித்திருக்கிறார், மனிதர்களையும் அனுமதித்திருக்கிறார். ஆனால் சிருஷ்டிகர் யாருன்னு கேட்டிங்கன்னா தேவன் ஒருவரே சிருஷ்டிகரார். இஸ் எ கிரியேட்டர், பட் he permit his creation to make any changes, மாற்றங்கள் செய்வதற்கோ இல்லை அதை தவறாக பயன்படுத்துவதற்கு என்ன செய்கிறார், அனுமதிக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனால் தீமை சிருஷ்டிகளை கெடுக்கவோ அழிக்கவோ தொடர்ந்து நீண்ட காலத்திற்கு அனுமதிக்கப்படாதென்று அவர் நமக்கு உத்தரவாதம் சொல்லுகிறார். ஆனால் இப்போ பாருங்கள், தேவன் படைத்த படைப்பு, ஆதாமை தேவன் எப்படி படைச்சிருந்தார், அவங்கள செம்மையானவனாக படைச்சிருந்தார். ஆடம் அண்ட் ஈவ் வேர் பெர்ஃபெக்ட் கிரியேஷன். ஆனால் சாத்தான் அவங்களுக்குள்ளே என்ன அவங்கள தூண்டி, அவங்கள பாவத்துக்குள்ளே தூண்டி, அவங்கள கெடுத்து, அவங்கள தவறான ஒரு வழியில் நடத்தியிருந்தார். தேவன் அதை என்ன பண்ணார், தேவன் அதை தடுத்தாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவன் அதை தடுக்கலை. என்ன செஞ்சார், அதை அனுமதித்தார். சாத்தான் ஆதாம் ஏவாளை ஏமாற்றுவதற்கு இல்லைங்களா, தேவன் என்ன பண்ணுறாரு, அங்கே தடை செய்யாமல் அதை அனுமதித்து இருந்தார் இல்லைங்களா. ஆனால் இந்த அனுமதி நாங்கள் தொடர்ந்து நீண்ட காலத்திற்கு இருக்காது. ஒன்லி ஒரு ஃபியூ பீரியட், ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்குமே தேவன் என்ன பண்ணுறார், இதை அனுமதிச்சிருக்கிறார். சாத்தானுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் அப்புறம் தீமை செய்கிற மனிதர்களுக்கு நீண்ட கால அனுமதி கிடையாது. ஒன்லி கொஞ்சம் குறிப்பிட்ட காலங்கள் தான். அதுக்கப்புறம் தேவன் அவங்களெல்லாம் என்ன பண்ணிடுவார், அழிச்சிடுவார். சாத்தானையும் அவனுடைய தூதர்களை எல்லாரும் என்ன பண்ணிடுவார், அழித்து போடுவார். சில நோக்கங்களுக்காக தேவன் என்ன பண்ணிக்கிறாருனாக்கா இந்த தீமையை பூமியில் அனுமதிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே பார்க்கிறோம். அவர் கடைசியில் தீமையை தடைப்படுத்தி அழிக்கும்போது அதை அவர் தமது சிருஷ்டிகளை சோதிக்கவும் சுத்திகரிக்கவும் நிரூபிக்கவும் பொலிவூட்டவும் மாத்திரமல்லாமல் அவருடைய பரிசுத்தம், இரக்க குணம் மற்றும் திட்டத்தை அவருடைய ஞானமுள்ள சிருஷ்டிகரின் பார்வையில் மிக பிரகாசமுள்ளதாகும் அதை அனுமதத்தின் காரணம் என்பதை நாம் புரிந்து கொள்வோம். இப்போ தேவன் என்ன பண்ணிக்கிறார், தீமையை அனுமதித்திருக்கிறார். சாத்தானையே தேவன் அனுமதிச்சாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவருடைய சிருஷ்டிகளை தேவன் சோதிக்கிறார். தன்னுடைய சிருஷ்டிகள் என்ன பண்ணுறாரு, டெஸ்ட் பண்ணுறாரு. இப்போ பாருங்கள், சாத்தான் மூலமாக யாரை பறிச்சிக்கிறாரு, ஆதாமையும் ஏவாள. இவங்க தேவனுக்கு கீழ்பட்டு இருப்பாங்களாம். அதே நேரத்தில் சாத்தானையும் அங்கே சோதித்தார். அதே நேரத்தில் விழுந்து போன தூதர்களும் நாங்கள் அங்கே சோதிக்கப்பட்டார்கள். அவங்களும் அவங்க உண்மை உள்ளவங்களா, தேவனுக்கு எல்லா நேரத்திலும் எப்போதுமே கீழ்ப்படி நடப்பாங்களா நடக்க மாட்டாங்களா என்ன பண்ணிட்டாரு, ப்ரூவ் பண்ணிட்டாங்க, நிரூபிச்சிட்டார் இல்லைங்களா, சோதிச்சிட்டாரு. அவங்க கீழ்ப்படிவாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக சந்தர்ப்பம் வந்தால் என்னவாங்க, கீழ்ப்படியாமல் போவாங்க. சந்தர்ப்பம் இல்லாத வரைக்கும், தங்களுக்கு சாதகமான சந்தர்ப்பம் இருக்கிற வரைக்கும் கீழ்ப்படிவாங்க. ஆனால் தங்களுடைய சுயநலத்துக்குன்னு வரும்போது பாருங்கள், ஏவாள் எது வரைக்கும் கீழ்பட்டிருந்தாங்கனாக்கா ஒரு சோதனை வர வரைக்கும் ஒரு தூண்டுதல், அவங்களுக்குள்ள ஒரு தூண்டுதல் வந்துச்சு. சாத்தான் என்ன பண்ணவங்கள தூண்டுனா, நீங்கள் புசித்தால் நீங்கள் சாக மாட்டீங்க, நீங்கள் தேவர்கள் போல ஆவீர்கள் என்று சொன்னபோது, அப்போ அங்கே அந்த மாதிரி நேரம் வரும்போது என்ன பண்ணிட்டாங்க,
தேவனுடைய வார்த்தையை மீறிட்டாங்க. அதே போல் ஆதாம் கூட, ஆதாம் மனைவியா தேவனா அப்படின்ற ஒரு சோதனை வரும்போது என்ன பண்ணிட்டாரு, மனைவியை தான் அவர் அங்கே பிரியப்படுத்தினார். அதே போல் லூசிஃபரு, அதே போல் தேவதூதர்கள் கடைசியாக நாம் பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஒருவர் மாத்திரமே இல்லைங்களா எல்லா சோதனைகளையும் என்ன பண்ணார் மேற்கொண்டு. அப்படின்னு பார்க்கும்போது அவருக்கு தேவன் ஒருவர் மேலேயும் அவருக்கு இருந்த அந்த அன்பை காட்டுது. ஸோ அதனால் இது எதுக்காக தேவன் இந்த தீமையை அனுமதிச்சார் அப்படின்னு பார்க்கும்போது நாங்கள் தன்னுடைய சிருஷ்டிகளை சோதிக்கிறதுக்காகவும் அவங்கள சுத்திகரிக்கிறதுக்காகவும் அவங்கள நிரூபிக்கிறதுக்காகவும் என்ன பண்ணோம், யார் உண்மையானவங்கோ பாருங்கள். இப்போ லூசிஃபருக்கு ஒரு டெஸ்ட் வச்சார், ஒரு பரீட்சை வச்சார். என்ன பண்ணான், தான் உண்மை அல்லாதவன் என்றதை நிரூபிச்சிட்டான். அவனை கொண்டு போய் ஏதும் தோட்டத்தில் வச்சார் இல்லைங்களா. ஸோ தூதர்கள் இந்த பூமிக்கு அனுப்புனார். தூதர்கள் என்ன செஞ்சாங்கனாக்கா, மனுஷகுமாரத்திகள் அழகுள்ளவங்க கண்டு தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். அப்போ அவங்களும் ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா தேவனுக்கு அவங்க கீழ்ப்படிய மாட்டார்கள் என்பதை நிரூபிச்சிட்டாங்க. அதே போல் தான் நமக்கும் பரீட்சைகள் தொடர்ந்துட்டு இருக்குது. தேவன் அப்படியே வாழ்க்கையில் அநேக சோதனைகளையும் அநேக பரீட்சைகளை என்ன பண்ணுறாரு, அனுமதிக்கிறாரு. அது மூலமாக நம்ம யாருன்றது நமக்கு நாமே தெரிந்து கொள்ளணும். அது மாத்திரமல்ல, அவருடைய இரக்க குணம், அவருடைய திட்டம், அவருடைய ஞானமுள்ள சிருஷ்டிகரின் பார்வையில் மிக பிரகாசமுள்ளதாக அதை அனுமதித்ததின் காரணம் என்பதை நாம் புரிந்து கொள்வோம். கடைசி என்ன தெரியும் அப்படின்னு பார்க்கும்போது, தேவன் நம்மள வைத்திருக்கிற அந்த அன்பு இல்லைங்களா. தன்னுடைய குமாரனை அனுப்புனார் இல்லைங்களா, அது எதை காட்டுது, அவர் நம்மள வைத்த அன்பை காட்டுது. அவருடைய இரக்க குணத்தை வெளிப்படுத்தினது, அவருடைய ஞானத்தை நமக்கு என்ன பண்ணுது, வெளிப்படுத்து. இந்த திட்டத்தை, இந்த சால்வேஷன், இந்த பிளான் ஆஃப் சால்வேஷனை தேவன் எவ்வளோ அழகாக என்ன பண்ணிட்டுக்கிறாரு, செயல்படுத்துகிறார். எல்லாருக்கும் என்ன இருக்கும், இந்த பூமி என்ன ஆகும்னா மறுபடியும் ரீஸ்டோர் ஆகும் இல்லைங்க. இந்த பூமி என்னாகும், ரீஸ்டோர் ஆகி இனி மரணம் இல்லை, துக்கம் இல்லை, அழுதல் இல்லை, முந்தினவைகள் எல்லாம் ஒளிந்து போகும் இல்லைங்களா. எல்லாம் என்ன ஆகிடும், இந்த பூமி ஒரு புதிய பூமியாக மாறும். பாவம் இல்லாமல், மரணம் இல்லாத, நோய் இல்லாத பூமியாக இதை மாற்றுவார். அப்போ கடைசியில் எண்டில் மனுஷங்க என்ன தெரிஞ்சுக்குவாங்க, தேவன் நல்லவர் இல்லைங்களா, அவர் இரக்கமுள்ளவர், அவர் செய்வதெல்லாம் நன்மை தான் இல்லைங்களா, நியாயமானது என்பதை எல்லாருமே தெரிந்து கொள்வார்கள் என்பதை சகோதரிங்க எழுதுகிறாரு. தொடர்ந்து வாசிக்கிற கவனிங்க. ஆதியாகமத்தில் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்று வாசிக்கும்போது இந்த ஆதி பிரபஞ்சத்தை குறிக்காமல் நமது பூமியை மட்டும் குறிக்கிறது என்பதை நாம் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும் இல்லைங்களா. ஜெனிசியஸில் வாசிக்கிறீங்கன்னா ஜெனிசியஸ் 1:1 இல்லைங்களா, அது வாசிங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் என்ன சொல்லுதுனாக்கா, இந்த பிகினிங் காட் கிரியேட்டட் தி ஹெவன் அண்ட் எர்த் இல்லைங்களா. ஸோ இங்கே சொல்லப்பட்ட இந்த ஆதி இல்லைங்களா, இந்த ஆதி எந்த ஆதி, when Genesis we read, in the beginning God created the heaven and earth. We are to remember that this beginning related not to the universe but merely to our planet. அங்கே சொல்லப்பட்ட அந்த இது யூனிவர்ஸ்னால் தேவன் இந்த பூமியை படைக்கிறதுக்கு முன்னாடி என்ன இருந்திருக்குது, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எல்லாம் இருந்திருக்கு, தூதர்கள் இருந்திருக்கிறாங்க, அப்புறம் யார் இருந்திருக்கிறாங்க, விடிவெள்ளி நட்சத்திரங்கள் இருக்குது. தேவன் இந்த பூமிக்கு ஃபவுண்டேஷன் போடும்போதே என்ன இருந்திருக்குது, ஏற்கனவே இது முன்னாடி நிறைய சிருஷ்டிகள் இருந்திருக்கு. அதான் நம்ம யோபுல வாசிக்கிறோம். யோபு 38ஆம் அதிகாரத்தில் 4லேருந்து நம்ம வாசிக்கும்போது அப்போ என்ன இருந்திருக்குதுன்னா, பூமியில் வேறு சிருஷ்டிகள் இருந்திருக்குது. மனுஷனை படைக்கிறதுக்கு முன்னாடி, பூமிக்கு அஸ்திவாரம் போடுவதற்கு முன்னதாகவே இந்த பூமியில் என்ன இருந்திருக்குன்னா வேறு சிருஷ்டிகள் இருந்திருக்கிறதாக நம்ம பார்க்குறோம். வாசிங்க யோபு 38:4 வருஷத்துலேருந்து ஒவ்வொரு வருஷமும் மட்டும் வாசிக்கணும். ஜோப் 38:4 onwards. நான் பூமியை அஸ்திபாரப்படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய், நீ அறிவாளியானால் அதை அறிவி. பாருங்க, இந்த வருஷம் தான் சொல்லுதுன்னா பூமியை அஸ்திபாரப்படுத்தும் போது, பூமிக்கு இப்போதான் என்ன பண்ணுறாரு, ஃபவுண்டேஷனை போடுறாரு. அப்போ என்ன சொல்கிறாரு, நீ எங்கிருந்தாய் அப்படின்னு யோபை பார்த்து ஒரு கொஸ்டின் பண்ணுறாரு. ஸோ அப்போ என்ன நடந்திருக்குது, அந்த பூமிக்கு அஸ்திபாரம் போடும்போது என்ன நடந்திருக்குது, படிங்க சிஸ்டர்.
அதற்கு அளவு குறித்தவர் யார்? அதன் மேல் நூல் போட்டவர் யார்? இதை நீ அறிந்திருந்தால் சொல்லு. கண்டினியூ பண்ணு. 8 அதன் வரைக்கும். ஆதாரம் எதின் மேல் போடப்பட்டது? அதன் கோடிக்கல்லை வைத்தவர் யார்? அப்பொழுது விடிய காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவபுத்திரர் எல்லாரும் கம்பளித்தார்களே. பாருங்க. போதும் சிஸ்டர், போல் ஒரு நிமிஷம் போதும் சிஸ்டர். பாருங்க பிரியமானவர், இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்க்கும்போது, பூமி அஸ்திபாரப்படுத்தும் போது அப்போ என்ன நடந்திருக்குதான், அங்கே நாங்களா விடிற்காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவபுத்திரர் எல்லாரும் கம்பீரித்தார்களே. 7th verse இல்லைங்களா? The sons of God shouted for joy and the morning stars sung together. அதாவது விடிற்காலத்து நட்சத்திரங்கள் என்ன பண்ணாங்களாம்? ஏகமாய் பாடி இருக்கிறார்கள். இப்போ யார் இந்த விடிற்காலத்து நட்சத்திரங்கள்? நமக்கு நல்லாவே தெரிய. ஒன்று இயேசு கிறிஸ்து, இன்னொன்று லூசிஃபர். There are two morning stars in the Bible. One is bright morning star, that is Jesus Christ. அப்புறம் மார்னிங் ஸ்டார் வந்து லூசிஃபர். அப்போது பூமியை அஸ்திபாரப்படுத்தும் போது ஏற்கனவே என்ன இருந்துக்கிறாங்க? வேறு கிரியேஷன்ஸ்ங்க இருந்திருக்கிறார்கள் என்று இது நமக்கு காட்டுகிறது. அதனால் இந்த ஆதின்னு பார்த்தீங்களா, ஜெனிசிஸ் 1:1 என்ன படித்தோம்? இந்த பிகினிங் காட் கிரியேட்டட் ஹெவன் அண்ட் எர்த் இல்லைங்களா? அந்த பிகினிங் வந்து இட் இஸ் நாட் அ பிகினிங் ஆஃப் யூனிவர்ஸ். இந்த பிரபஞ்சத்தை குறிக்காமல் இந்த பூமியுடைய ஆரம்பம், பிளானட் எர்த் இருக்குங்களா, அதோடைய பிகினிங் தான் இங்கே பேசப்படுகிறது என்று சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம பார்க்கணும். அதை நம்ம இங்கே வாசித்த இந்த வசனங்கள், அதாவது மேகத்தை பூமி அஸ்திபாரப்படுத்தும் போது நீ எங்கிருந்தாய்? தேவன் பூமி அஸ்திபாரப்படுத்தி மேகத்தை சமுத்திரத்துக்கு வஸ்திரமாகும், இருளை அதற்கு புடவையாகவும் உடுத்தின போது விடிற்காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவபுத்திரர் எல்லாரும் கம்பீரித்தார்களே. ஆனாலும் இதை விட முந்தின ஆதியை குறித்து வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்குது. ஒன் மோர் பிகினிங் இந்த பைபிள். இன்னொரு பிகினிங் அது வேதாகமத்தில் சொல்லப்பட்ட இன்னொரு ஆரம்பம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அது எது அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கும்போது அதுதான் யோவான் 1:1 அதுதான் ஃபஸ்ட்டு பிகினிங். ஜெனிசஸ் 1 ஒரு பிகினிங் பார்க்குறீங்களா? பைபிள் என்ன படிக்கிறோம்? ஆதியிலே என்ற ஒரு வார்த்தை படிக்கிறோம் இல்லைங்களா? அதே போல் யோவான் 1:1 கூட நம்ம வாசிக்கிறோம் ஆதியிலே என்ற ஒரு வார்த்தை. ஆதியில் வார்த்தை இருந்தது என்று நம்ம வாசிக்கிறோம் இல்லைங்களா? ஸோ அந்த பிகினிங் தான் ஃபஸ்ட்டு பிகினிங். ஓகே, அதாவது இந்த யூனிவர்ஸுடைய பிகினிங். இது வந்து இந்த பிளானட் எர்த்துடைய பிகினிங். ஜெனிசிஸ் 1 வந்து பிளானட் எர்த்துடைய பிகினிங். ஜான் 1:1 வந்து யூனிவர்ஸுடைய பிகினிங். படிக்கலாம் வாங்க. ஜான் 1:1 படிச்சுங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. பார்த்தீங்களா? ஸோ ஆதியிலே வார்த்தை இருந்தது, இங்கே நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஸோ இங்கே ஒரு மிஸ்டேக்ஸ் கூட நிறைய பேர் இங்கே பார்க்குறோம். அதாவது இங்கே இந்த வருஷம் நிறைய கிறிஸ்தவர்களுக்கு ஒரு குழப்பமாக இருக்குது இல்லைங்களா? ஸோ இங்கே சொல்லப்பட்டதான இந்த ஆதி என்று சொல்லி நாம் பார்க்கும்போது இது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னாக்கா, நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறித்து சொல்லப்பட்டிருக்குது. அதான் இங்கே நம்ம பார்க்குறோம். என்னன்னாக்கா இங்கே நாம் பார்க்குவது, அதாவது தேவபுத்திர சிருஷ்டிப்பதற்கு ஒரு ஆதி. நாம் வாசிக்கும் வண்ணமாக ஆதியில் வார்த்தை லோகாஸ் இருந்தது, அந்த லோகாஸ் தேவனிடத்தில் இருந்தது, அந்த லோகாஸ் ஒரு தேவனாய் இருந்தது. இங்கே ஒரு வேர்டு சிங்கிள் ஒரு லெட்ரு மிஸ் ஆகுது இங்கே இங்கிலீஷ் பைபிளில். இங்கே பாருங்கள், இங்கே போட்டுக்கிறாங்க, இந்த பிகினிங் வாஸ் தி வேர்ட் லோகாஸ். அந்த லோகாஸ் வாஸ் வித் காட், அந்த லோகாஸ் வாஸ் எ காட். அப்படின்னா அவரும் ஒரு தேவன், அப்படின்னு சொல்லப்பட்டு புரிஞ்சிச்சுங்களா? அப்போ தேவன்ற வேர்டுக்கு நம்ம மீனிங் பார்த்தோம். தேவன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னாக்கா மைட்டி என்ற அர்த்தம். நாங்கள் தேவன்னாக்கா மைட்டி, வல்லமை உள்ளவர் என்று அர்த்தம் கொடுத்தது. அதனால் பைபிளில் இயேசு மாத்திரம் இல்லை, அநேகரை பைபிள் என்ன பண்ணிக்குது, தேவன்ற வார்த்தை அநேகருக்கு சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா? பைபிளை நம்ம பார்க்குறோம், மோசே தேவன் சொல்லியிருக்கிறாரு, அப்புறம் லூசிஃபரை தேவன் சொல்லியிருக்கு,
நம்மளையும் தேவன்னு சொல்லி, தேவனுடைய வார்த்தை ஏற்றுக்கொண்ட நம்மை கூட வேதம் என்ன சொல்லுது? தேவன் என்று சொல்லி. அதனால இந்த வார்த்தையை வச்சுட்டு பிதா இயேசுவும் தேவன் அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ண முடியாது. ஆல்மைட்டி காட் இருக்கிறார், அவர் தான் யெகோவா தேவன், இவர் அவருடைய குமாரன். ஆனால் இவர் என்னவா இருக்கிறாரு? இவரும் ஒரு தேவனாக இருக்கிறார். he was also நாங்கள் சொல்லுது was with God and the logos was a God. இல்லைங்களா? அவரும் ஒரு தேவன் என்ற ஒரு வார்த்தையை அன்றைக்கி டிரான்ஸ்லேட்டர்ஸ் இந்த ஒரு வார்த்தை மிஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் நம்ம சினெட்டிக் மேனுஸ்கிரிப்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வார்த்தையை, இந்த வேர்டை ஏவை என்ன பண்ணிக்கிறாங்க? அங்கே சேர்த்திருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கலாம். சரி, அதில் நம்ம பார்க்கும்போது இதை குறித்து 5th வால்யூம்ஸ், அப்புறம் 3rd வால்யூமில் பிரதர் என்ன பண்ணிக்கிறார், நமக்கு இன்னும் நல்லாவே எழுதியிருக்கிறார். 5th வால்யூம் நம்ம போன பாடத்திலே படித்தோம். போன புக்கில் நம்ம படிக்கும் போது 5th வால்யூமில் 3rd சாப்டரில் இதை பற்றி டீட்டெயில்ஸ் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அதாவது இங்கே சொல்லப்பட்ட அந்த தேவன், அவரும் ஒரு தேவன். அப்போ இயேசு என்ன வந்தார்? அவர் தேவனுடைய குமாரன் தான். ஆனால் இங்கே சொல்லப்பட்ட ஒரு தேவன் அப்படின்னும் போது அவரும் ஒரு தேவன். எப்படி மோசே ஒரு தேவன் சொல்லியிருக்கிறாரு, எப்படி லூசிஃபர் பிரபஞ்சத்தின் தேவன், நம்மளை கூட தேவன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த விதத்தில் தான் இயேசுவும் ஒரு தேவன். ஆனால் இயேசுவுக்கு மேலே என்ன இருக்கிறாரு? ஒரு தேவன் இருக்கிறார். அதான் யாருன்னா அவர் தான் யெகோவா தேவன். அவர் தான் இயேசுக்கு சிலுவையில் என்ன பண்ணார்? என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கூப்பிட்டாரு. சரிங்களா? ஸோ அதனால் இதுலேருந்து நமக்கு குழப்பமும் கிடையாது, கிளியராக இருக்குது. ஓகே. ஸோ இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் தான். ஆனால் இந்த இடத்துல அவர் தேவன் சொல்லப்பட்டிருக்குன்னாங்க, அவரும் ஒரு தேவன் என்ற ஒரு வார்த்தை இங்கே நம்ம பார்க்கணும். சரி, தொடர்ந்து வாசிக்கிற கவனிங்க. இந்த ஒரு டிஃப்ரென்ஸ் பாருங்கள் இப்போ பிரியமானவர்களே. அதாவது ஆதி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆதினா நாங்கள் பிகினிங், தொடக்கம் என்று அர்த்தம். ஜெனிசஸில் பார்த்தது, ஜெனிசஸ் 1:1 பார்த்தது இந்த பூமியுடைய ஆரம்பம், பிளானட் அர்த்துடைய ஆரம்பத்தை காட்டுது. இங்கே நம்ம பார்க்கும்போது ஆரம்பம் யார்? இங்கே ஆதியிலே வார்த்தை இருந்தது. ஜீசஸ் இஸ் தி பிகினிங். அவர் தானே இருக்கிறாரு, ஆரம்பமாக இருக்கிறார். ஆனால் யெகோவா தேவனுக்கு என்ன இல்லை? ஆரம்பம் இல்லை. அதங்க சொல்கிறாரு, யெகோவா தேவன் அனாதியாக இருக்கிறபடியால் அவருக்கு ஆரம்பமே இல்லை. பிரியமான சகோதரர்களே, யெகோவாக்கு மேலே ஆரம்பம் கிடையாது. அதனால் தமிழில் இந்த வார்த்தை யூஸ் பண்ணிக்கிறாங்க. என்ன வார்த்தைங்க? அனாதி. இங்கே பாருங்க போட்டுக்கிறாங்க, இந்த அனாதி. நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, அனாதினாக்கா யாருமே இல்லாதவங்கள தான் சொல்லுவாங்களே அனாதியாக இருக்கிறேன். அனாதினாக்கா, ஆதினாக்கா ஆரம்பம், அனாதினா ஆரம்பம் இல்லை. புரியுங்களா? பாருங்க, இன்னொரு வார்த்தையில் வாசிக்கிறீங்களா? நம்ம கொலோசியரில் ஒரு வாசனை வாசிக்கலாம் பாருங்கள். கொலோசியன்ஸ் 1:15 படிங்க. கொலோசியர் 1:15 வாசிங்க. கொலோசியர் 1:15 வாசிங்க. அவர் அதரிசனமான தேவனுடைய தற்ஸ்வரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். பாருங்க, இங்க ஒரு வார்த்தை இருக்கு இல்லைங்களா? அவர் அதரிசனமான தேவனுடைய தரிசனம். தமிழ்ல என்ன இருக்குன்னா அதரிசனம். ஆதரிசனம் என்னங்க? ஆதரிசனம் அப்படின்னு என்னங்க? ஆவந்தா என்ன அர்த்தம்? பார்க்க முடியும். தரிசனம்னா பார்க்க முடியும். இன்விசிபிள், இன்விசிபிள்னா விசிபிள், இன்விசிபிள். தமிழில் இந்த வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கு. என்ன வார்த்தை? ஆதரிசனம். அதரிசனம், அதரிசனம், அதரிசனமான தேவனுடைய தரிசனம். அதரிசனம் என்றால் பார்க்க முடியாத என்ற அர்த்தத்தை தருது. அதான் நீங்கள் நம்ம பார்க்கும்போது யெகோவா தேவனுக்கு என்ன இல்லை? ஆரம்பம் கிடையாது. பிதாவாகிய தேவனுக்கு என்ன இல்லை? டேட் ஆஃப் பர்த் இல்லை, டேட் ஆஃப் டெத் இல்லை. இல்லைங்களா? நம்ம எல்லாருக்கும் என்ன இருக்குது? எல்லா சிருஷ்டிகளுக்கும் ஆரம்பம் இருக்குது, என்ன இருக்குது? முடிவும் இருக்குது. டேட் ஆஃப் டெத் அண்ட் டேட் ஆஃப் பர்த் இருக்குது. ஆனால் ஒருவருக்கு மாத்திரம்தான் என்ன இல்லை? டேட் ஆஃப் பர்த் கிடையாது, ஆரம்பம் கிடையாது, பிறப்பு கிடையாது, இறப்பும் கிடையாது. அவர் ஒருவரே யெகோவா தேவனாக இருக்கிறாரு. பாருங்கள், ஒரே பேரானவரே எல்லா ஜீவிகளுக்கும் மேலானவர், தேவனுடைய சிருஷ்டிகளுக்கு ஆதியாக இருக்கிறவர், சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். அவர் என்னவா இருக்கிறாரு? சர்வ சிருஷ்டிக்கும்
முந்தின பேர். 16 வாசிங்க சிஸ்டர். 15th படிச்சிங்களா? 15 கொலோசியர் 1:15 16ஆம் வசனத்தை படிங்க. அப்புறம் வெளிப்படுத்தல் 3:14 வாசிங்க. ரெவலேஷன் 3:14 படி. ரெவலேஷன் 3:14. லவோதிக்கேயா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியம் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாயிருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது. பார்த்தீங்களா? தேவனுடைய சிருஷ்டிகளுக்கு நவங்களாம் ஆதியா இருக்கிற ஆமேன் என்கிறவர் சொல்லுகிறதா. அதில் யெகோவா தேவனுக்கு என்னால he had no beginning, the only begotten had the high distinction above all others of being the beginning of the creation of God. ஆதி யாருன்னு கேட்டிங்கன்னா இயேசு தான் பிகினிங். யூனிவர்ஸ் எல்லாத்தையும் படைக்கிறதுக்கு முன்னாடி முதல் படைக்கப்பட்டவர் யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஃபர்ஸ்ட் born ஆஃப் எவ்ரி creature. எல்லா சிருஷ்டிகளுக்கும் அவர் தான் முந்தினவராக இருக்கிறார். அப்புறம் பிகினிங் கேம் டர்ன் as the various angelic order were one by one created. ஒருத்தராக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால என்ன பண்ணப்பட்டது? படைக்கப்பட்டது. இல்லைங்களா? சதங்க நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய சிருஷ்டிகளுக்கெல்லாம் ஆதியா இருக்கிற ஆமேன் என்கிறவர் யார்? இயேசு கிறிஸ்து என்று சொல்லி நம்ம என்ன செய்றோம்? நம்ம பார்க்கிறோம். சரி, அப்புறம் கொலோசியர் 1:16 படிங்க சிஸ்டர். 1:16 கொலோசியர் 1:16 வாசி. ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்கள் ஆனாலும் கர்த்தத்துவங்கள் ஆனாலும் துரைத்தனங்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. பாருங்க பிரியமானவர்கள், எவ்வளவு தெளிவா இருக்குது. எந்த ஒரு குழப்பமே கிடையாது. இயேசு கிறிஸ்து என்னவா இருக்கிறாரு? தேவனுடைய சிருஷ்டிகளுக்கெல்லாம் ஆதியாக இருக்கிறார். இல்லைங்களா? அதை நம்ம பார்த்தோம். ரெவலேஷன் 3:14 தேவனுடைய சிருஷ்டிகளுக்கெல்லாம் ஆதியா இருக்கிற ஆமேன் என்கிறவர் சொல்லுகிறதாவது. கொலோசியர்ல வாசித்தோம், அதர்சனமான தேவனுடைய சர்வஸ்வரூபம் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். ஃபர்ஸ்ட் born ஓவர் ஆல் கிரியேஷன். அகில அவர் தான் முதல் படைப்பு. அவர் மூலமாகத்தான் எல்லாமே என்ன இருக்குதான்? படைக்கப்பட்டிருக்கு. 16 வசனத்தை வாசிக்கிறோம். பரலோகத்துள்ளவைகள் பூலோகத்துள்ளவைகள், காணப்படுகிறவைகள் காணப்படாதவைகள், தூதர்கள், கர்த்தத்துவம், அதிகாரங்கள், துரைத்தனங்கள் எல்லாமே அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டு. த்ரூ ஹிம் அண்ட் ஃபார் ஹிம். அவருக்காகவும் அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டுகிறது. தேவ தூதங்கணங்களின் சிருஷ்டிப்பின் ஆதிகள் அதன் பின் வரிசையாக வருகின்றன. அந்த ஆதிகள் பூமியின் சிருஷ்டிப்புக்கு முன்னதாக இருந்திருக்க வேண்டும். இங்கே சொல்லப்பட்ட இந்த ஆதி பூமியுடைய படைக்கிறதுக்கு முன்னாடி இருந்திருக்குது. அப்பொழுதுதான் தேவதூத கணங்கள் பூமி சிருஷ்டிக்கப்படும் போது கம்பீரித்திருக்க முடியும். யோபுல படிச்ச இல்லைங்களா? பூமி அஸ்திபார போடும்போது என்ன பண்ணாங்களாம்? கம்பீரித்தார்கள். ஷோட்டட் ஃபார் ஜாய். இல்லைங்களா? அந்த சன்ஸ் ஆஃப் காட்ன்றது யாருன்னா ஏஞ்சல்ஸுங்க என்ன செஞ்சாங்களாம்? சந்தோஷத்தினால என்ன சத்தம் போட்டார். இல்லைங்களா? ஏன்னா தேவன் இப்போ ஏதோ புதுசாக என்ன பண்ண போகிறாரு? ஏதோ புதுசாக கிரியேட் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு சந்தோஷத்தினால் அவர்கள் அங்கே கம்பீரித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். சகல ஆதியாகமத்தில் சொல்லப்பட்டவைகளை தீர்க்கமாக பரிசோதித்து பார்க்கும்போது வானம் பூமி சிருஷ்டிக்கப்பட்டதற்கு வசனம் 1 அதை தொடர்ந்து ஒழுங்குபடுத்தப்பட்டதற்கும் அல்லது இவைகளை முறைப்படுத்தப்பட்டதற்கும் தாவரம் மிருக ஜீவன்கள் சிருஷ்டிக்கப்பட்டதற்கும் இடையே வேறுபாடு இருப்பதை நாம் விளங்கி கொள்ள முடிகிறது. புரியுதுங்களா? அதாவது இங்கே சொல்லப்பட்ட இந்த ஜெனிசிஸ் ஆதியாகமம் 1 சொல்லப்பட்ட அந்த ஆதி என்னங்க? இந்த பூமியுடைய தொடக்கம். அதாவது பூமி எப்படி இருந்துச்சு? ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்துச்சு. இந்த பூமி என்ன இருந்துச்சுன்னா ஒரு ஒழுங்கின்மையாக இருந்துச்சு. வெறுமையாக இருந்த அந்த பூமியை என்ன செய்கிறாரு? அதை முறைப்படுத்துகிறார். ஒழுங்குபடுத்தி அதற்குள்ள என்ன வரணும்? மரம், செடி, கொடிகள், அப்புறம் மிருகங்கள், கடைசியாக மனுஷனை என்ன பண்ணுறது? கொண்டு வர்றதுக்கான ஒரு
ஒரு ப்ரிப்ரேஷன் தான். அதான் அங்கே ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ ஆண்டவர் இந்த பூமியை வந்து, இந்த பூமி என்ன இருக்குது, ஒரு உயிரினங்கள் வாழ்வதற்கு தகுதி இல்லாத ஒரு பிளானட்டாக இருக்குது. ஒரு உயிரினங்கள் வாழணும் அப்படின்னா என்ன தேவையாக இருக்குது முக்கியமாக மனுஷனுக்கு? ஒன்று காற்று, தண்ணீர், அப்புறம் ஆகாரம், அப்புறம் பேலன்ஸ் கிளைமேட்டு, இல்லைங்களா? ஒரு உயிரினங்கள் வாழணும் அப்படின்னாக்கா அதுக்கு என்னெல்லாம் தேவை? இதெல்லாமே தேவையாக இருக்குது. காற்று, ஆக்சிஜன் தேவை, அப்புறம் தண்ணீர், அப்புறம் அவனுக்கு சாப்பாடு. இப்போ இதெல்லாம் கொண்டு வரதுக்கான வேலைகள் தான் ஸ்டார்ட் பண்ணுறார். அதுதான் நம்ம தொடர்ந்து கீழே பார்க்க போகிறோம். ஒவ்வொரு நாளும் என்ன நடந்துச்சு சயின்டிஃபிக்கலாக, இல்லைங்களா? சயின்ஸ் பிரகாரமாக எப்படி பூமியை தேவன் ஒழுங்கு இந்த மனுஷ ஒரு சிருஷ்டிப்புக்கு மனிதன் வாழும் இடமாக இந்த பூமி என்ன செய்கிறார், மாற்றுறார், இல்லைங்களா? பாருங்க, நான் மனுஷன் இன்னைக்கு என்ன பண்ணிட்டுக்கிறான், மனுஷன் வந்து இன்னைக்கு வேற கிரகத்தில் போய் வாழ்கிறதுக்கு என்ன பண்ணிட்டுக்கிறான், இன்னைக்கு முயற்சி பண்ணிட்டுக்கிறான். அதாவது நம்ம வேற கிரகத்தில் போய் வாழ்கிறதுக்கான என்ன தேவை, என்ன இருக்குது? தண்ணி இருக்குதா, காற்று இருக்கா, அப்படி என்ன பண்ணிட்டுக்கிறாங்க. இவ்வளோ வருஷமாக மனுஷன் ஆராய்ச்சி பண்ணிட்டுக்கிறான், இல்லைங்க? முக்கியமாக வேற கிரகத்தை விட அதிகமாக நாங்கள் நிலால, இல்லைங்களா, நிலால மனிதன் போய் வாழ முடியுமா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டுக்கிறான், முயற்சி ஆராய்ச்சிகளை தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கிறான். இப்போ சமீபத்தில் கூட இந்தியா என்ன பண்ணாங்க, சந்திரயான் 2 or 3 என்ன பண்ணாங்க, அனுப்புனாங்க, இல்லைங்களா? சக்ஸஸ்ஃபுல்லான ஆச்சுங்க. அதில் ஒரு லேண்ட் ஆச்சு, ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஆராய்ச்சி அது செஞ்சதாக நம்ம. எதுக்கு இந்த ஆராய்ச்சிகள் அப்படின்னா, மனுஷன் நிலவில் போய் வாழ்கிறதுக்கு அங்கே தண்ணீரோ இல்லை ஏதாவது கனிமங்கள், ஏதாவது யுரேனியமோ இல்லை புளூட்டோனியமோ இந்த மாதிரி ஏதாவது கிடைச்சா என்ன பண்ணலாம், எடுத்து வந்து யூஸ் பண்ணலான்ற மாதிரி ஒரு முயற்சிகளை போய் நிற்கிறேன். ஆனால் இங்கே கொடுக்கப்பட்ட இந்த பூமியை அவனால் என்ன பண்ண முடியல, ஒழுங்காக வச்சுக்க முடியல. அதே கரெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். டோட்டல் இந்த எர்த்து என்ன ஆகிட்டுக்குது, பல்யூட்டட் ஆகிட்டுக்குது. வாட்டர் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன், இல்லைங்களா, நாய்ஸ் பொல்யூஷன் எல்லாமே என்ன ஆகிட்டுக்குது, இந்த பூமி கெட்டு போயிருக்கு. சரி, அது மாதிரி தேவன் வந்து இந்த பூமியை என்ன பண்ணுறாரு, ஒழுங்குபடுத்துவதற்கு, மனிதன் வாழ்வதற்கான ஒழுங்குபடுத்துவதற்கான வேலை என்ன பண்ணுறாரு, தொடங்குறார். அதாங்க சொல்லுது, இந்த பிகினிங் காட் கிரியேட்டட் எர்த், ஹெவன் அண்ட் அர்த்ன்ற பூமியுடைய தொடக்கம் தான் அங்கே சொல்லப்படுகிறது என்று இங்கே தொடர்ந்து பார்க்கும். ஸோ தொடர்ந்து வாசிக்கிறேன், கேளுங்க. இந்த தொடர் முறை செயல்கள் தேவனுடைய 6 யுக நாட்களின் தெய்வீக வேலை என்று வர்ணிக்கப்படுகிறது. அதாவது இந்த தொடர் வேலை இருக்குங்களா, டே 1, டே 2, டே 3, முதலாம் நாள், 2ஆம் நாள், 3ஆம் நாள், 4ஆம் நாள், இந்த தொடர் வேலை இருக்குங்களா. எவ்வளோ நாட்கள் மொத்தமாக? 6 days, 6 நாட்கள். ஆக்சுவலி இது 6 நாட்கள் இல்லை, இது 6 யுகங்கள், யுக நாட்கள். இப்போ அப்படின்னாக்கா ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதி. பாருங்க, இந்த டேஸ் ஆஃப் நோவா அப்படின்னாக்கா அது நாங்கள் என்ன மீன் பண்ணுது, அவர் வாழ்ந்த அந்த காலங்கள், இல்லைங்க, அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு நாள் இல்லை, அது 24 hours இல்லை, அது நாங்கள் அவர் வாழ்ந்த அந்த மொத்தமான காலங்கள், அவர் பூமியில் இருந்த காலங்கள் தான் அந்த நோவாவின் நாட்கள். நோவாவின் நாட்கள்னா நோவா இந்த பூமியில் வாழ்ந்த நாட்கள், என்னெல்லாம் நடந்துச்சு, இல்லைங்களா, அதை நம்ம பார்க்கும்போது இங்கே கூட நம்ம பார்க்கும்போது இந்த 7 நாட்களின் யுக நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அது நாங்கள் ஒரு 24 hours கிடையாது, அது ஒரு லாங், ஒரு பெரிய காலப்பகுதின்றதை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து பார்க்கும்போது வசனம் 2 சொல்லுகிறது, சிருஷ்டிப்பின் வாரத்தின் முதல் நாளில் துவக்கத்தில் பூமியானது ஒழுங்கின்மையும் முறையில்லாமல் வெறுமையும் ஒன்றும் இல்லாமல் புரோஜனமற்றதாக வெற்றிடமாக இருளாக இருந்தது. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுது, பூமி எப்படி இருக்கு, ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்திருக்கு. அதாவது ஒரு முறை இல்லாமல், அதாவது இதில் எந்த உயிரினமும் இல்லை, இல்லைங்களா, ஒரு புரோஜனம் இல்லாத ஒரு பிளானட்டாக இருக்குது, இல்லைங்களா. இந்த பிளானட் எப்படி இருந்துச்சு, ஒரு யூஸ்லெஸ், ஒரு எதுக்குமே பிரயோஜனம் இல்லாத ஒரு பொருளாக இருந்தது. இந்த முக்கியமான விஷயம் தனிப்பட்ட முறையில் கவனிக்கப்பட வேண்டும். ஏற்றுக்கொள்ளப்படுமாயின் உடனடியாக அது இதுவரையில் இருந்த பூமியின் அமைப்பில் அத்தாட்சியை பலப்படுத்தும் சாட்சியாக இருக்கும்.
ஆனாலும் புவியியல் வல்லுநரின் கோட்பாடுகளில் சில காரியங்களை எதிர்க்க நாம் கடமைப்பட்டுள்ளோம் இல்லைங்களா. அதாவது சயின்ஸு அப்புறம் சில சயின்டிஸ்ட்டுங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் பைபிளோட என்னாவது பைபிளோட ஒத்து போகுது. அதாவது இந்த கிரியேஷன் இந்த இது சயின்ஸாக தான் சொல்கிறாங்க. இந்த பூமி எப்படி இருந்திருக்கு ஒரு காலகட்டத்தில் இந்த பிளானெட்டு வெறுமையாக தான் இருந்திருக்கு. ஸோ இது எங்கேருந்து வந்துச்சு? இந்த பிளானெட் அடுத்து வந்து இது எங்கேருந்து பிறந்து வந்திருக்கணும்? எல்லாமே நான் ஒன்றுலேருந்து ஒன்று தான் உற்பத்தியாகி தான் வந்திருக்கணும் இல்லைங்களா. எல்லாமே ஒன்றுலேருந்து ஒன்று உற்பத்தியாகி வந்திருக்கணும். அப்படி என்றால் இந்த பிளானெட்டு எதுலேருந்து உற்பத்தியாகி வந்திருக்கணும் அப்படின்னாக்கா ஃப்ரம் சன். சூரியன் சிதறின ஒரு துகள்கள் தான் இது. சூரியனுடைய சூரியனில் வந்த ஒரு பீசஸ்ங்க. அந்த பீசஸ்னாவது காலப்போக்கில் அது பிளானட்டாக என்ன பண்ணுற சூரியனை சுற்று வருது. அதாவது 9 பிளானட்ஸ் நம்ம பார்க்குறீங்களா, சூரிய குடும்பம் இல்லைங்களா. சூரிய குடும்பம் அப்படின்னு பார்க்கும்போது இதெல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா சூரியன்லேருந்து சிதறின ஒரு துகள்கள் பீஸு, அதுதான் நம்முடைய இந்த 9 பிளானட்டு. அதில் ஒன்று நாங்கள் நம்முடைய அர்த்து. ஓகே, அதனாவது கூலாகி தான் இன்றைக்கி இருக்கிற இந்த கண்டிஷனுக்கு மாறி இருக்கு. ஆனால் சூரியன் எப்படி இருக்குல்ல, சூரியன் என்ன இருக்குது, அதில் அக்னி என்ன இருக்குது, எரிந்து கொண்டு இருக்குது இல்லைங்களா. அந்த ஹீலியமு நாங்கள் ஹைட்ரஜன்னு போன்ற அந்த எரிபொருள்கள் அதில் ஃபியூஷன் ஆகிட்டு என்ன எனர்ஜி அதில் கிரியேட் ஆகிட்டு. சதுலந்து சிதறின துகள்கள் தான் இதாக இருக்கணும். காலப்போக்கில் அது குளுமையாகி கூலாகி இந்த கட்டத்துக்கு என்ன இருக்குது மாறி இருக்குதுன்றது தான் சயின்ஸ் சொல்லக்கூடிய உண்மைகள். ஸோ அப்படி தான் பைபிள்லையும் அப்படி தான் இருக்குது. பைபிள் என்ன சொல்லுது, பூமி வந்து வெறுமையும் ஒழுங்கின்மையாக இருக்குது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. ஆழத்தின் மேல் என்ன இருந்துச்சுங்கன்னா ஆக்சுவலி இந்த பூமி வந்து ஒரு வாட்டர் பிளானட்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அதாவது வாட்டர் பிளானட்னாக்கா இந்த பூமி வந்து ஒரு லிக்விட் ஃபார்மில் இருந்திருக்குது. ஸோ யூனிவர்ஸை வந்து 3 ஃபார்மில் நம்ம என்ன பண்ணிடலாம், நம்ம அடுக்கிடலாம். ஒன்று என்னன்னாக்கா கேஸு, இன்னொன்று லிக்விடு, இன்னொன்று சாலிடு இல்லைங்களா. பிரபஞ்சம் அப்படி தான் இருக்குது. நீங்கள் சன் எடுத்துக்கினீங்கனாக்கா சன்னுனாங்க அது ஒரு கேஸ் ஜெயிண்ட் பால். அதில் என்ன இருக்குது, அது இந்த மாதிரி எந்த தரையும் கிடையாது, இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் அதில் இருக்காது. அதுனாங்க அது பெரிய ஒரு கேஸு. எப்படி நம்ம கேஸ் ஸ்டவ் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி அங்கே என்ன இருக்குது, ஹீலியமும் அப்புறம் ஹைட்ரஜன் போன்ற எரிபொருள்கள் அங்கே எரிந்து கொண்டு இருக்கிற ஒரு கேஸ் பால் அது. ஸோ வேறு பிளானட் கூட அப்படி தான் இருக்குது. இப்போ ஜூப்பிட்டரு அப்புறம் யுரனஸ் இந்த மாதிரிலாம் கூட பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் கூட ஒரு கேஸ் பால், ஜெயின்ட் கேஸ் பால் அப்படின்னு சொல்லுவோம். சாலிடாகிறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய பிளானட் அடுத்து அப்புறம் வீனஸ்ஸு, மார்ஸு இதெல்லாம் தான் கூட சாலிடாக இருக்குது. நீங்கள் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்கா நெப்சூன், சாட்டர்னு, யுரனஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாமே கேஸ் ஃபார்மில் இருக்குது. அப்படியே நீங்கள் இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஃப்ளூட்டை பார்த்தீங்கன்னாக்கா அது ஐஸு ஃபுல்லாக நாங்கள் ஒரு ஐஸு ஒரு சாலிட் ஃபார்மில் இருக்குது. நம்ம அடுத்த மட்டம் தான் அப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு வாட்டர் பிளானட்டு. அதாவது இப்போ நம்ம எதிர்பார்க்குற தண்ணி கிடையாது, இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தண்ணீர் இல்லைங்களா, அது ஒரு ரியாக்ஷனுக்கு அப்புறம் தான் இப்படி மாறி இருக்குது. ஆனால் பூமியில் என்ன இருக்குது, லிக்விட் ஃபார்மில் பூமி இந்த அதான் சொல்கிற ஆழத்தின் மேல். ஆழம் அப்படின்னாக்கா இந்த டீப் அப்படின்னாக்கா என்னங்க, டீப்னா என்ன மீன் பண்ணுறது, டீப்னா தண்ணி இருக்கணும். தண்ணி இருந்தால் தான் அது இந்த வார்த்தை நம்ம யூஸ் பண்ண ஆழம் என்ற ஒரு வார்த்தை வருது இல்லைங்களா. ஆழம்னா எதுக்கு சொல்லுவோம், ஒரு கடலில் தான் நம்ம கடல் தண்ணி இருந்தால் தான் அது ஆழம் என்ற ஒரு வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ ஆழத்தின் மேல் என்ன இருந்திருக்குதான், இருள் இருந்திருக்குது. இந்த வசனம் படிங்க, 2ஆம் வசனத்தை, 2nd verse படிங்க சிஸ்டர். ஜெனிசிஸ் 1:2 படி. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருந்தது. போதும் சிஸ்டர். ஆழத்தின் மேல் என்ன இருந்தது, இருள் இருந்தது இல்லைங்களா. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது அப்படின்னு பார்க்கும்போது இங்கிலீஷில் பாருங்கள் எப்படி வருதுனாக்கா, அந்த எர்த் வாஸ் வித்தவுட் ஃபார்ம் அண்ட் வைட்
And darkness was upon the face of the deep. The Spirit of God moved upon the face of the water. அதனால் நாங்கள் the darkness was upon the face of the deep. டீப்ன்ற வார்த்தை இல்லைங்களா. டீப்னா நான் எதுக்கு டீப்னு சொல்லுவேன்னா, தண்ணி இருந்தால் அந்த இடத்துல இருக்கிற ஆழத்தை தான் டீப்புன்னு. இந்த ஆழம் அப்படின்னு ஆழத்துக்கு மேலே என்ன இருந்துருக்குதா, இருள் இருந்திருக்குதுன்றார் இல்லைங்களா. அதெல்லாம் சகோதரியில் ரொம்ப அருமையாக விவரிக்கிறாரு. அதனால் சயின்ஸ் கூட அதான் சொல்கிறது. சயின்ஸ் நம்ம பூமியை சுத்திரம் என்ன இருந்திருக்குன்னா கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் இருக்கு இல்லைங்களா. நம்ம பூமியை சுத்திரம் என்ன இருந்திருக்குன்னா கார்பன் இருந்திருக்கு. ஸோ அது போக போக தான் அது என்ன இருக்குது, இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்குது. அதான் இருள்னாக்கா நம்ம நினைக்கிற மாதிரி இந்த பூமியை சுற்றில அப்படி கார் மேகம் அப்படி ஒரு டைமில் பூமியை மூடிக்குது இல்லைங்களா. அந்த மாதிரி கார்பன்னா இருக்குது, இந்த பூமியை சுற்றிலும் மூடி இருக்குது. அது நம்ம பின்னாடி நம்ம பார்க்கலாம். ஓகே, அதான் சொல்கிறார். ஆனால் அங்கே சொல்லும் போது சயின்ஸ் அதான் சொல்கிறாங்க. ஆனால் சில இடங்களில் சயின்ஸ் என்ன பண்ணுது, பைபிளுக்கு எதிராக பேசுகிறா. சயின்ஸுடைய அந்த இடங்களில் மாத்திரம் தான் நம்ம என்ன பண்ண வேண்டியா இருக்குது, சயின்ஸை நம்ம எதிர்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டார்வின் என்ன சொல்கிறாருனாக்கா, மனுஷன் குரங்குலேருந்து மனுஷன் வந்தான், இந்த உயிரினங்கள்லாம் தானாகவே உண்டாச்சுன்றார். தேவன் கிரியேட் பண்ணல, இதில் என்னாச்சுங்க தானாகவே உருவானது அப்படின்னு சொல்லி டார்வினுடைய இந்த தியரி சொல்லுது. ஆனால் இதெல்லாமே தேவன், இதுக்கெல்லாம் யார் இருக்கிறாரு, சிருஷ்டிகர் இருக்கிறாரு இல்லைங்களா, கிரியேட்டர் இருக்கிறான்றது பைபிள் நமக்கு சொல். இந்த மாதிரி இடத்துல நம்ம எதை நம்ம ஆதரிக்கலாம், வேதத்தை தான் நம்ம ஆதரிக்கணும். பைபிள் தான் சத்தியம், இது தேவனுடைய ஆவியினால் என்ன பண்ணிக்கிறாங்க, எழுதப்பட்டிருக்கு. சரிங்களா. சரி, அந்த மாதிரி இடங்களில் நம்ம எதிர்க்க கடமைப்பட்டிருக்கோம். வேதாகமத்தின் நிமித்தம் வற்புறுத்துகிற தேவையற்ற காரியங்களை அகற்றிவிட்டு ஏற்றுக்கொள்ள வேண்டியவைகளை உடனடியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதனால் சயின்ஸ் டோட்டலாக தப்புன்னு நம்ம என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஆனால் எந்தெந்த இடங்களில் தேவையில்லாத இடங்களில் மட்டும் என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது, அதை நம்ம ஒதுக்கணும். தேவையில்லாத இடம்னா ஃபார் எக்ஸாம்பிள் டார்வினுடைய தியரி, குரங்குலேருந்து மனுஷன் வந்தான்றது டார்வினுடைய தியரி. அந்த மாதிரி இடங்களில் நம்ம என்ன பண்ணதை, அதை ஒதுக்கணும், அதை அகற்றி விட்டு வேறு சிலது டார்வின் சொல்லியிருக்கிற வேறு சில விஷயங்கள் அது சிலதுனா இருக்குது கரெக்டாகவும் இருக்குது, வேறு சயின்டிஸ்ட் சொன்ன விஷயங்களும் கரெக்டாகவும் இருக்குது. அப்பேற்பட்ட நம்ம என்ன பண்ணோம், நம்ம அக்செப்ட் பண்ணோம். ஏன்னா தேவன் செய்கிறதெல்லாம் இப்படி தான் செய்கிறாரு, சயின்டிஃபிக்கலாக தான் செய்கிறாரு. அவரு கூட எதுவும் மேஜிக் மாதிரி என்ன பண்ணல, எதையும் செய்யலை. தேவன் சயின்ஸு, மேத்ஸு, ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டுக்கிறாரு, அவர் பயன்படுத்துகிறார் இல்லைங்களா. ஆனால் அவர் செய்கிறது பர்ஃபெக்டாக இருக்கும், உண்மையாக இருக்கும் இல்லைங்களா. அந்த சயின்ஸ் ட்ரூத்து. ஆனால் மனுஷர்கள் சொல்கிறதுனாங்க தவறாகவும் போகலாம். அவனுடைய சயின்டிஃபிக்கல் அந்த நாலேஜு சில சமயங்கள் என்னாவது தப்பாகவும் போதும். ஆனால் தேவன் சொல்கிற சயின்டிஃபிக்கல் ஒரு விஷயங்கள் என்னாவது தப்பாகவும் ஆகும். ஓகே, இதெல்லாம் தேவன் சயின்ஸ் தானே பண்ணிட்டு இருக்கிற. பாரு, மழை வருதெல்லாம் என்னங்க சயின்ஸ் இல்லைங்களா. வாட்டர் என்னாவது வேஃபராக யுவப்ரேட் ஆகிட்டு அங்கேருந்தாவது மழையாக பொழியுது. வாட்டர் ரீசைக்லேஷனு இல்லைங்களா, நதிகளெல்லாம் போய் தண்ணியில் கடலில் உள்ளது மறுபடியும் அது என்னாகுது, உற்பத்தியான இடத்துக்கு ரீசைக்கிள் ஆகுது. எல்லாமே என்னங்க, எல்லாமே சயின்ஸ், ஃபிசிக்ஸு இல்லைங்களா. இப்போ பாருங்கள், இப்போ பூமி சுற்றுதுன்னாங்க, அது பூமி சுற்றுதுன்னா அது ஃபிசிக்ஸ். பூமி எப்படி சுற்றுது, ஈர்ப்பு சக்தியில் கிராவிடேஷனில் சுற்றுது. இப்போ இதை கிராவிட்டியை படித்தது யாருங்க, தேவன் தெரியாமல் படிச்சுட்டாருன்னாங்க. அவர் தான் இதுக்கு கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் கொடுத்து இல்லைங்களா. எந்த ஒரு சப்போர்ட் இல்லாமல் பூமி தானே சுற்றுது. சூரியன் என்ன பண்ணுது, சுற்றி வருது. மனுஷன் கண்டுபிடிச்சான். தேவனுடைய அந்த ஞானத்தை மனுஷன் ஒவ்வொன்றாக கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறான். அப்போ அவன் யாரை தான் பாராட்டணும்னா, தேவனை தான் அவன் பாராட்டணும், தேவனை தான் அவன் புகழணும். ஆனால் அவன் என்ன பண்ணுறான், தனக்கு அந்த மகிமையை எடுத்துக்கிறான், நான் கண்டுபிடிச்சிட்டேன்ட்டு. ஆனால் இது படித்தது யாருங்க, தேவன் படித்து வச்சுக்கிற கிராவிட்டி என்ன பண்ணிக்கிறீங்க, நீங்கள் கண்டுபிடிச்சிக்கிறீங்க, அவ்வளோதான் இல்லையே.
அதனால் நம்ம வந்து சயின்ஸ் எல்லா இடத்துலையும் நம்ம தப்புன்னு சொல்ல முடியும். இப்போ கிராவிட்டி நம்ம தப்புன்னு சொல்ல முடியுமா? ஒரு காலத்தில் கிராவிட்டியை பற்றி மனுஷன் தெரியாமலே இருந்தான். என்ன எது போட்டாலும் கீழே உள்ளது யார் கண்டுபிடிச்சாருங்க? சர் ஐசக் நியூட்டன் இல்லைங்களா? அவர் தான் கிராவிட்டி, பூமிக்கு என்ன இருக்குது? ஈர்ப்பு சக்தி இருக்குது. பூமிக்கு மாத்திரம் இல்லை, எல்லா பிளானெட்டுக்கும், சன்னுக்கு, ஸ்டாருக்கு, எல்லாத்துக்கும் என்ன இருக்குது? எல்லாத்துக்குமே கிராவிடேஷ்னல் பவர் இருக்குது, ஈர்ப்பு சக்தி இருக்குதுன்றதை கண்டுபிடிச்சி கொடுத்தாரு. அது மாதிரி சயின்ஸு எல்லாத்தையும் நம்ம தப்புன்னு எடுக்காமல் எந்தெந்த இடங்களில் தேவை இல்லையோ அந்த இடத்துல சயின்ஸ் என்ன பண்ணோம்? நம்ம அங்கே தவிர்க்க வேண்டியதாக இருக்கும். தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்த ஆதிக்கும் தேவன் பூமியை மனித குடியிருப்புக்கு தகுதி உள்ளதாக மாற்றும் சிருஷ்டிப்பின் வாரத்தின் ஆதிக்கும் இடைப்பட்ட காலம் எவ்வளவு என்பதை வேதம் கூறவில்லை. இந்த இடைவேளி எவ்வளவு என்பதில் புவியியல் வல்லுநர்களுக்குள்ள ஒத்த கருத்து இல்லை. ஒரு சில தீவிர வல்லுநர்கள் அது லட்சக்கணக்கான வருஷங்கள் இருக்கலாம் என்று தீவிர சிந்தையுடன் தாங்கள் இஷ்டப்படி சொல்லுகிறார். அதாவது இந்த பூமியை தேவனு படைச்சது இல்லை, எப்போ படைச்சாரு? இந்த பூமியை ஒழுங்குபடுத்துறதுக்கு 6 நாள் எடுத்துக்கினாரு. ஆனால் இந்த பூமி எப்போ கிரியேட் ஆச்சு? பைபிளில் நமக்கு இல்லை இல்லைங்களா? பூமியை மனுஷன் குடியிருக்கிறதுக்காக என்ன பண்ணுறாரு? தகுதிப்படுத்தினதுக்காக அது என்ன பண்ணிக்கிறாரு? அது அந்த காலங்கள் பைபிள் என்ன பண்ணிக்கிறது? சொல்லப்பட்டிருக்கு. 1ஆம் நாள், 2ஆம் நாள், 2ஆம் நாள்ன்ட்டு ஆண்டு என்ன பண்ணிக்கிறாரு? அந்த நாட்களை குறித்திருக்கிறாரு. ஆனால் அதுக்கு முன்னாடி இது வெறுமையாக இருந்துச்சு இல்லைங்களா? ஒழுங்கின்மை வெறுமையாக இருந்தது. அந்த ஹிஸ்ட்ரி நமக்கு இல்லை இல்லைங்களா? அது அவசியமும் நமக்கு இல்லை. தேவன் விட்டுட்டுக்கிறார். அது நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஆனால் சயின்டிஸ்ட்டுங்க என்ன பண்ணுறாங்க என்ன அப்படின்னு பார்க்கும்போது இது என்ன பண்ணுறாங்க? ஒருத்தர் ஒரு விதமாக சொல்கிறாங்க. லட்சக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி இது என்ன இருக்குது நடந்து, பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஆகும். பிக் பேங் தியரி அந்த மாதிரி எல்லாம் என்ன பண்ணிட்டுக்கிற மனுஷன் கண்டுபிடிச்சி யூகித்து சொல்லிட்டுக்கிறான். ஆனால் அதெல்லாம் என்னங்க? அதெல்லாம் வந்து தங்களுடைய சொந்த இஷ்டத்தினாலும் ஒரு சிந்தனைலாம் சொல்லிட்டுக்கிறாங்க. ஆனால் இதற்குமே ஒரு ஸ்ட்ராங்கு ஒரு ப்ரூஃபும் கிடையாது. அதை நம்ம பார்க்குறோம். சரி, மீண்டும் சிருஷ்டிப்பின் காலத்திற்கு வரும்போது நமது வானத்திலும் பூமியிலும் மனிதனின் நித்திய வாசத்தலத்திற்காக தேவன் பரதீசியை ஆயத்தப்படுத்தும் காரியங்களின் ஒழுங்குகளை நாம் பார்க்கும்போது இந்த நாட்கள் 24 மணி நேரம் கொண்டது என்று எந்த ஒரு இடத்திலும் அறிவிக்கப்படவில்லை என்பதை நாம் கவனிக்க வேண்டும் இல்லைங்களா? தேவன் 1ஆம் நாள் என்ன பண்ணாரு? 1ஆம் நாள் வெளிச்சத்தை உண்டாக்குனார். ஃபர்ஸ்ட் டே நாங்கள் காட் கிரியேட்டட் தி லைட். செகண்ட் டே பெர்மனண்ட் ஆகாய விரிவு என்ன பண்ணார்? உண்டு பண்ணார் இல்லைங்களா? அதாவது மேலே இருக்கிற ஜலத்தையும் மேலே இருக்க பூமிக்கு கீழே ஒரு ஜலம் மேலே ஒரு ஜலமாக என்ன பண்ணுறார்? செப்பரேட் பண்ணுறார். இஸ் செப்பரேட்டட் வாட்டர் ஃப்ரம் வாட்டர். ஜலத்திலிருந்து ஜலம்னா ஒன்றும் பிரிக்க கடவுது. அதான் பூமியை சுற்றிலும் ஒரு வாட்டர் கேனப்பியை ஃபார்ம் பண்ணார். பூமி கீழே இருந்த தண்ணி தான் சமுத்திரம் இல்லைங்களா? மேலே ஒரு தண்ணி நாங்கள் இருந்துச்சு, வாட்டர் கேனப்பி. அதை நம்ம பார்க்கும்போது 3ஆவது நாள் தான் என்ன செய்கிறாரு? சமுத்திரமும் வெட்டாந்தரை வந்து நக்கிறாங்க, லேண்டு இல்லைங்களா? ஓஷன் அண்ட் லேண்ட். பூமினாங்க பூமியில் 3 பகுதினாங்க தண்ணீரும் ஒரு பகுதி லேண்ட் அப்பியர் ஆச்சு. ஏன்னா லேண்டு என்ன, இப்போ லேண்டு பூமியில் வாழ்கிற உயிரினங்கள் இருக்குல்ல, ஒன்று சி இருக்குது, கடல் வாழ் உயிரினங்கள் இருக்குது, அப்புறம் லேண்டில் வாழ்கிற உயிரினங்கள் இருக்குது. அப்போ தேவன் என்ன பண்ண 2ஆக பண்ணுறாரு. அப்புறம் மரம் செடி கொடிகள் எல்லாம் வளருது. அப்புறம் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களை தேவன் உண்டாக்குறாரு. இதெல்லாம் ப்ராசஸ் என்ன டே பை டே நடக்குது. ஆனால் இதெல்லாமே எல்லாரும் என்ன நினச்சிங்கிறாங்க? இது வரைக்கும் அநேகமான கிறிஸ்தவர்கள் பைபிளை படிக்கக்கூடியவங்க அதெல்லாம் 24 hours எடுத்துட்டுக்கிறாங்க. இது 1ஆம் நாள் 2ஆம் நாள் தேவன் 1ஆம் நாள் வெளிச்சம் உண்டாக்க கழுதுனா இல்லைங்களா? லெட் தேர் பி லைட் அப்படின்னா இல்லைங்களா? அந்த அது வந்து தேர் வாஸ் ஈவினிங், தேர் வாஸ் மார்னிங், டே 1 1ஆம் நாள் ஆயிற்று அப்படின்னா இல்லைங்களா? ஸோ அது என்ன நினைக்கிறாங்க? எல்லாருமே 24 மணி நேரம் நினச்சிக்கிறாங்க. ஆனால் அது இருந்தாங்களே
24 மணி நேரம் இல்லை என்பதை நம்ம என்ன பண்ணோம், கவனிக்க வேண்டும். பாருங்கள், எங்கே நமக்கு அந்த இடத்துல நம்ம என்ன ஆயிரும், அநேகமானவங்க நம்ம தவறிட்டோம் இல்லைங்களா. 99% ஆஃப் கிறிஸ்டியன்ஸ் அப்படியே ஃபாஸ்ட்டாக படிச்சுட்டு போயிடும் அந்த வசனங்களை. அதாவது 24/6 டேஸில் என்ன பண்ணுறாரு, இதை க்ரியேட் பண்ணிட்டான்னு நினச்சிக்கிறோம். ஸோ அது 24 ஹவர்ஸ் டே இல்லைன்றதுக்கு நமக்கு எப்படி சொல்லலாம் அதை, அது 24 மணி நேரம் இல்லைன்றதை நம்ம எப்படி டிஸ்ப்ரூவ் பண்ணலாம், எப்படி டிஸ்ப்ரூவ் பண்ணலான்னாக்கா, தேவன் சூரியன் சந்திரனை படைச்சது எப்போ, 4வது நாள் இல்லைங்களா, 4th டே. ஒரு டேவை நம்ம எப்படி கவுண்ட் பண்ணுறோம், எதை வச்சு கவுண்ட் பண்ண முடியும், ஒரு நாள் ஆயிடுச்சு, ஒரு நாள் முடிஞ்சிச்சுன்றதை எதை வச்சு, சன்னு தான் நமக்கு ரொம்ப அவசியம். சன் ஆகணும், சன் ரைஸ் ஆகணும், சன் செட் ஆகணும், மறுபடியும் சன் என்ன ஆகணும், ரைஸ் ஆனால் 24 ஹவர்ஸ். 24 மணி நேரத்தில் சூரியன் உதிச்சு சூரியன் மறைஞ்சு திரு என்ன ஆகணும், உதித்தால் 24 மணி நேரம்ன்ட்டு பார்க்கணும். ஆனால் பைபிளை நம்ம பார்க்கும்போது 3 நாட்கள் பைபிள் என்ன இல்லை, சூரியன் இல்லை, நோ சன். வசனம் படிங்க, தேவன் சூரியன் எப்போ படைச்சார், எஸ் 4th டே. அதை நம்ம வாசிக்கலாம். 1st chapter 16th verse படிங்க சிஸ்டர். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். தேவன் பகலை ஆள பெரிய சுடரும் இரவை ஆள சிறிய சுடரும் ஆகிய 2 மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். அப்புறம் கண்டினியூ பண்ணுங்க. அவைகளின் மேல் பிரகாசிக்கவும் பகலையும் இரவையும் ஆளவும் வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வித்தியாசம் உண்டாக்கவும் தேவன் அவைகளை வானம் என்கிற ஆகாய விரிவிலே வைத்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். 19ஆம் வசனம் 19th verse. சாயங்காலமும் விடிய காலமும் ஆகி 4ஆம் நாள் ஆயிற்று. பாருங்க பிரியமானவர்களே, இங்கே வசனத்தை நம்ம என்ன வாசிக்கிறோம், தேவன் என்ன பண்ணாராம், பகலையால பெரிய சுடரும் இரவை ஆல சிறிய சுடரும் ஆகிய 2 மகத்தான சுடர்களை நட்சத்திரங்களை உண்டாக்கினார். என்ன உண்டாக்கினார்னா, காட் மேட் 2 great lights. 2 great லைட்னாக்கா, ஒன்று சன்னு, இன்னொன்று மூன். அதாவது டே ரூட் பண்ணுறதுக்கு சன்னு, நைட் வந்து மூன், லீசர் லைட். ஓகே, அப்போ சன் அண்ட் மூன் இந்த கிரேட் 2 லைட்ஸ் இல்லைங்களா, இது எப்போ கிரியேட் பண்ணியிருக்கிறாருன்னா 4th டே. அப்போனா 3 days, 1st day, 2nd day, 3rd day வரைக்கும் இந்த பூமியில் என்ன கிடையாது, சன்னு இல்லை. அப்போது நமக்கு இன்னொரு கேள்வி வருது, அப்போனா ஃபஸ்ட் டே லெட் தேர் பி லைட்னார் இல்லைங்களா, அப்போ அந்த வெளிச்சம் எந்த வெளிச்சம், அந்த வெளிச்சம் வந்துச்சு இல்லைங்களா, பூமிக்கு என்ன வந்துச்சு, வெளிச்சம் உண்டாக கடுவதுன்னாரு, வெளிச்சம் உண்டாச்சுன்னார் இல்லைங்களா, அந்த வெளிச்சம் என்ன வெளிச்சம். ஓகே, அது நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஆக்சுவலி அது சன் லைட் தான். ஆனால் சன்னை வந்து ஒரு செட்டிங் நடந்தது எப்போனாக்கா 4th டேல தான். சன் செட்னாக்கா என்னன்னாக்கா 24 hours உடைய ஒரு ஆக்சிஸ். பூமி என்ன ஆகணும், பூமி வந்து 24 மணி நேரம் சுற்றணும். அப்புறம் சூரியனை சுற்றி வர்றதுக்கு 1 year, அதாவது 365 days சோலார் கேலண்டர் பிரகாரம் 365 நாட்கள் அது என்ன ஆகணும், சுற்றணும். அந்த டிஸ்டன்ஸ், அந்த என்னங்க அது அந்த ட்ராக் இருக்கு இல்லைங்களா, அந்த ட்ராக் செட் ஆகிறதுக்கு தான் இந்த என்ன இருக்குது 4th டே. அது வரைக்கும் தாறுமாறாக தான் சுற்றி நின்றுச்சு. எல்லா பிளானட்டுங்களும் எல்லா நட்சத்திரங்கள் என்ன இருக்குது, ஒரு ஆக்சிஸில் சுற்றிட்டு இருக்குது. ஆனால் எல்லாமே ஒரு ப்ராப்பர் ட்ராக்ல நைட்டில் போயிட்டு இல்லை. இது பாருங்கள், இந்த ட்ராக் செட்டிங் வந்த பிறகு இது என்ன ஆகுது, இனிமேல் மாறாது. என்றைக்காவது பூமி வந்து 22 மணி நேரம் சுற்றி இருக்கா, என்றைக்காவது 20 மணி நேரம் சுற்றுற, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சுற்றி நான் என்ன பண்ணுறேன் 20 hours ஒரு ரவுண்ட் அடிச்சிடறேன்ட்டு என்றைக்காவது அடிச்சிருக்கா பாருங்கள். ஒரே ஸ்பீடு. என்றைக்கு என்ன இவ்வளோ வருஷங்கள் என்ன எடுக்குது, இவ்வளோ 1000 வருடங்களாக சுற்றிட்டே இருக்குது. என்றைக்குமே ஒரு நாள் கூட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சுற்றலான்னு சுற்றல,
கொஞ்சம் ஸ்லோவாக சுற்றி ஒரு ஒரு 30 ஹவர்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு என்ன பண்ணல, அது எடுக்கல. பாருங்கள், பர்ஃபெக்டான ஒரு செட்டு. சூரியனை சுற்றி வர்றதுக்கு கரெக்டாக 365 டேஸ் என்ன பண்ணுது, கம்ப்ளீட் பண்ணுதுப்பா. அந்த ஆக்சிஸ், அந்த ட்ராக் இருக்கு இல்லைங்களா, சன் வந்து எப்படி சுற்றுது பாரு, பூமி எப்படி சுற்றுது சன்னுனாக்கா ஒரு ஓவல் டைப்பில் சுற்றுது. ஒரு எக்ஸாக்ட் சர்க்கிளாக சுற்றலை, ஒரு ஓவல் இப்படின்னாங்க இப்படி போயிட்டு ஒரு முட்டை மாதிரி ஒரு ஷேப்பில் சுற்றுது. அப்போ தான் நம்மளுக்கு என்ன ஆகுது, கொஞ்சம் தூரம் போகும்போது குளிர்காலம் வருது. பூமியை விட்டு கொஞ்சம், சூரியனை விட்டு பூமி கொஞ்சம் தூரம் போகும்போது நம்மளுக்கு குளிர்காலங்கள் வருஷத்தில் 2 முறை வந்துடுது. அப்புறம் பூமி கொஞ்சம் கிட்ட வரும்போது கொஞ்சம் சூடு, சம்மரு ஏதாவது. ஏன்னாக்கா பூமி வந்து சூரியன் என்ன பண்ணுறது, ஒரு ஓவல் ஷேப்பில் சுற்றுது. இன்னும் ஆச்சரியப்பெல்லாம் கண்டுபிடிச்சிக்கிறாங்க அது எப்படி சுற்றுதுன்றது இல்லைங்களா. நம்மளாம் ஒரு காலத்தில் எப்படி பார்த்துட்டோன்னா, சன்னு சென்டரில் இருக்குது, இந்த 9 பிளானட்டும் அப்படியே ரவுண்டாக அப்படியே சுற்றி நம்ம நினச்சிட்டுக்கிறோம். ஆனால் இப்போ தான் சயின்டிஸ்ட் லேட்டஸ்ட்டாக கண்டுபிடிப்புன்னு அதிகமானதுனால இந்த சூரியன் என்ன பண்ணுது, வேற ஒரு ஸ்டார் என்ன பண்ணுது, சுற்றுது. நம்ம சன்னு வேற ஒரு ஸ்டார் என்ன பண்ணுது, சுற்றுது. அதனால இந்த 9 பிளானட்டையும் சேர்த்து என்ன பண்ணிட்டு இருக்குது, அது இழுத்துன்னு போகுது. அதனால் அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது, அது கூட சேர்ந்து இதுங்களை என்ன பண்ணுது, சூரியன் கூட சேர்ந்து போகுது. அதாவது இந்த சூரியன் வந்து தன்னுடைய குடும்பத்தை கூட என்ன பண்ணிட்டு இருக்குது, இழுத்துன்னு போகுது. வேற ஒரு பிளானட் என்ன பண்ணிட்டு இருக்குது, வேற ஒரு ஸ்டார் அது சுற்றிட்டே இருக்குது. இப்படி ஒரு ஸ்டார் சுற்றி கடைசி அந்த மைய புள்ளியை தான் நாங்கள் கேலக்சிஸ் நாம் பார்க்குறோம் இல்லைங்களா. சென்டர் பார்ட்டை இந்த கம்ப்ளீட் ஒரு பூமி சக்கரம் மாதிரி இருக்கும் பாருங்க. அந்த மாதிரி கேலக்சிஸ் வந்து ஒரு கேலக்சி என்ன பண்ணுது, சுற்றிட்டே இருக்குது பாருங்க. இது இப்போது இன்னும் அதிகமாக கண்டுபிடி. ஒரு காலத்தில் வேறு மாதிரி நினச்சிட்டு இருந்தாங்க. இப்போது சயின்ஸு ரொம்ப டெவலப் ஆனதுனால நாங்கள் இந்த இதுகள் நமக்கு தெரியும். அதனால் பார்க்கும்போது இது 24 ஹவர்ஸ்னாங்க இல்லை. இது முதலாம் நாள் வந்த வெளிச்சம் வந்து சன்லைட் தான். ஆனால் இந்த ஆர்டர் இல்லைங்களா, அந்த 24 ஹவர்ஸ் இந்த செட்டிங்ஸு எப்போ வந்துச்சு, 4th டே. அது வரைக்கும் 24 ஹவர்ஸ் நம்ம என்ன ஆகலை, இங்கே பூமியில் நடக்கலை இல்லைங்களா. ஆனால் இப்போ பார்க்குற அதே மாதிரி வெளிச்சம் 4th டேல எப்படி வெளிச்சம் வந்துச்சுல பூமிக்கு, அந்த மாதிரி பிரைட் லைட்டு ஃபஸ்ட் டேல வரல. ஃபஸ்ட் டேல என்னங்க லைட் கொஞ்சம் என்ன ஆகுது, என்ட்ராகுது. என்ட்ராவாக என்ன ஆகுது, கொஞ்சம் கூட பிரைட்னஸ் வந்துட்டு இருக்குது. 4th டேல தான் இப்போ பார்க்குற கிளியரு லைட் நம்ம பார்க்கணும். எப்படி நம்ம காலையில் சூரியன் உதிக்கும் போது சூரிய வெளிச்சம் தன்னுடைய முழு பலத்தோடு உள்ளே வந்துடுதா, இல்லை. எப்படி இருக்குது, கொஞ்சம் வெளுத்த மாதிரி இருக்குது. அதான் கிழக்கு விளக்குன்னு வாங்க இல்லைங்களா. கிழக்கு விளக்கும் வேலையிலனாக்கா இந்த ஈஸ்ட் சைடுலன்னா கொஞ்சம் லைட்டு கொஞ்சம் அப்படியே உதிக்கும். அப்புறம் என்ன அப்படியே ரைஸ் ஆகும். என்ன லைட் வரும், பிரைட் லைட்டு பூமி மேலே விழும். அந்த மாதிரி தான். அதனால நம்ம என்ன சொல்லுவோம், சூரியன் உதிச்சுன்னு சொல்லுவோம், உதிச்சுன்னு சொல்லுவோமா. இப்போ 6 மணிக்கு சூரியன் உதிச்சுனாக்கா நம்ம இன்னும் சூரியன் உதிக்கலன்னு சொல்லுவோம், உதிச்சு சொல்லுவோமா. சூரியன் வெளிச்சம் வந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஆனால் தன்னுடைய முழு அந்த ஃபுல் லைட் என்னாவில் வரல. பிகினிங்கில் வந்தாலும் அதுதான் சொல்லணும். அதுதாங்க ஃபஸ்ட்டு டே லைட்டு பூமியில் என்னாவது என்ட்ராது. அப்படின்னா எப்படி சூரியன் விடியும் போது சூரிய வெளிச்சம் எப்படி பூமியில் வருதோ அந்த மாதிரி தான் எப்போ வந்துருக்குது, ஃபஸ்ட்டு டே வந்துருக்கு. 4th டேக்குள்ளே என்ன ஆயிடுச்சு, ஃபுல் லைட் என்ன ஆகிடுக்குது, பூமியில் வந்திருக்குது. ஒரு மத்தியான வெளிச்சம் மாதிரி பிரைட் லைட் உள்ள வந்திருக்குது. சேம் டைம் என்ன இருக்குது, இந்த 24 ஹவர் ஆக்சிஸ் அது செட்டிங்ஸ் எல்லாம் இந்த டேல நடந்தது. அதுதான் பைபிள் அங்கே கிளியராக சொல்லுது. அங்கே இன்னும் நான் வந்து சொல்லுனாக்கா, தேவன் வந்து இது என்ன பண்ணுறாரு, நியமித்தார் அப்படின்னு சொல்லப்படுறது. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு சங்கீதத்தில் நம்ம வாசிக்கும் போது அங்கே தேவன் வந்து இந்த நட்சத்திரங்களுடைய காலத்தையும் அது குறிக்கிறதுக்கு அது என்ன பண்ணுறாரு, அது நியமித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். நியமித்தார்னாக்கா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபிக்ஸ் பண்ணுறார். 24 ஹவர்ஸு ஒரு நாள், அப்புறம்
ஒரு 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 சுற்றுனாங்க பூமியை சுற்றி வர்றதுக்கு ஒரு வருஷம். அப்புறம் சீசன்ஸ் இருக்கு இல்லைங்களா, சம்மர் சீசன், வின்டர் சீசன்னு, ரெயின் சீசன். இந்த சீசன்ஸுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் காரணம் யாருங்க? எல்லாத்துக்கும் காரணம் இந்த சன். ஸோ இந்த அமைப்புகள் எல்லாம் 4வது நாளில் தான் நடந்திருக்குது. அதனால் இதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியாது, 24 ஹவர்ஸ்ன்னு நம்ம எடுத்துக்க முடியாது. அது ஒரு லாங் பீரியடு. அது நம்ம பின்னாடி நான் படுறது இங்கே சொல்ல என்ன சொல்கிறேன்னா, அது ஒரு சகாப்தம். சகாப்தம்னா ஒரு ஈபாக். அது இங்கே சொல்கிறேன். ஆகவே நாமும் அவைகளை அவ்விதமாக குறைத்து எண்ண வேண்டியதில்லை. வேதாகமத்தில் நாள் என்ற வார்த்தை ஒரு யுகம், அதாவது ஒரு சகாப்தம் அல்லது ஒரு காலப்பகுதியை குறிக்கிறது. 24 மணி நேரம் கொண்ட நாளை குறிப்புகளில் அதிகமாக பயன்படுத்தினாலும் எல்லா இடங்களிலும் அது பயனற்றது. எல்லா இடத்துலையும் கேர்ஃபுல்லாக நம்ம படிக்கணும். சில இடங்களில் 24 ஹவர்ஸ் தான், அந்த இடத்துல நம்ம என்ன பண்ண முடியாது, அந்த இடத்துல மாற்ற முடியாது. சில இடங்களில் 1000 இயர் இல்லைங்களா. இயேசுக்கு ஒரு நாள்னா 1000 வருஷம். பாதம் அந்த பழத்தை புசித்த நாளில் ஏன் சாகலை? புசித்த நாளில் சாகவே சாவாயினார் இல்லைங்களா. ஆனால் சாப்பிட்டார், ஏன் சாவலை? அது 24 மணி நேரம் இல்லை, அது 1000 இயர். அது யார் சொன்னது? இயேசு சொன்னது. அதே மாதிரி பைபிளை நம்ம பார்க்கும்போது டேவை நிறைய இடங்களில் வெவ்வேறு காலங்களை அது குறிக்கிறது. அதாவது வனாந்திரத்தில் இருந்தாலும் அந்த சோதனை நாள் அப்படின்னு சொல்லப்பட்டு, என்ன நாளுங்க? வனாந்திரத்தில் சோதனை நாள். அது எவ்வளோ நாள்னாக்கா அது 40 இயர்ஸ். வாங்க அதை வாசித்து முடிச்சிடலாம் இந்த பகுதியை. சங்கீதம் 95 சம் 95ல் நம்ம 8 to 10 படிங்க சிஸ்டர். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்திரத்தில் கோபமூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதேயுங்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து என் கிரியையையும் கண்டார்கள். 40 வருஷமாய் நான் அந்த சந்ததியை ஆலோசித்து அவர்கள் வழுவி போகிற இருதயம் உள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி. போதும் சிஸ்டர். அப்போ இங்கே ஒரு டே வருது இல்லைங்களா. என்ன டேங்க இது? சோதனை நாள் அப்படின்ற ஒரு வார்த்தை. அது என்ன நாள்? அந்த வார்த்தை என்ன வருதுங்க? சங்கீதம் 95ல் சோதனை நாளில் நடந்தது போல. அப்போ சோதனை நாள் நடந்து போதில்லைன்னா அது எவ்வளோ நாள்? அது கீழே சொல்கிறாரு, 40 வருஷமாக அவர்கள் என்னை என்ன பண்ணாங்க? ஆலோசித்தார்கள். அது அந்த சோதனை நாள். நமக்கு நல்லாவே தெரியும் இல்லைங்களா. அப்புறம் ஒரு தீர்க்கதரிசிக்கு ஒரு நாள்னா ஒரு வருஷம் இல்லைங்களா. ஒரு ப்ராஃபெட்டு ஒரு நாள் அப்படின்னு சொல்லி ப்ராஃபஸி பண்ணார்னா அது 1 இயர் கேல்குலேஷன் நம்ம எடுக்கணும். அது நம்ம எசேக்கியல் 4 chapter 4 to 6 இருக்குது. நம்பர்ஸ் 14 chapter 34 and 33 and 34 இருக்குது. அப்புறம் இயேசுக்கு ஒரு நாள்னா அது 1000 வருஷம். அது 2 Peter 3:8 இருக்காங்க. 2 Peter 2:8 என்ன பண்ணுது நமக்கு சொல்லுது. நிச்சயமாக இந்த யுக நாட்கள் எல்லாம் சூரிய நாட்கள் அல்ல. இதில் என்னங்க? சூரிய நாட்கள் அல்ல. சூரிய நாட்கள்னா 24 hours. அப்புறம் 1 இயருக்கு 365 days. அகல இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த நாளெல்லாம் இதெல்லாம் சூரிய நாட்கள் அல்ல. சூரிய நாட்கள் தான் 24 மணி நேரம் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். இனி 4வது நாள் 4வது யுகம் வரை சூரியன் காணப்படவில்லை. இப்போ பார்க்குறோமே சன்னு பாருங்க. இப்போ பார்க்குற இல்லைங்க சன் எப்படி இருக்குது? ரவுண்டாக இருக்குது இல்லைங்களா. ரவுண்டாக பால் மாதிரி இருக்கு இல்லைங்களா. அந்த மாதிரி சன்னு இந்த 3 days பிஃபோர் நாங்கள் தெரியல. சரிங்களா. பாரு இப்போ மழை வருது இல்லைங்களா. மழை வரும்போது மேகம் மூடிக்குது இல்லைங்களா. மேகம் மூடிக்குன்னா நமக்கு என்ன தெரியுதில்ல? சன்னு தெரியுதில்ல. சன்னு, மூணு, ஸ்டார்ஸ்னா வருதில்ல, தெரியுதில்ல. அப்போ அது இல்லையா? அது இருக்குது. அங்கே தான் இருக்குது. அது இருக்க வேண்டிய இடத்துல தான் இருக்குது. சூரியன், சந்திரன், நட்சத்திரம்லாம் இருக்குது. ஆனால் என்ன பண்ணிட்டுக்குது? இந்த கார் மேகம் க்ளவுடு, டார்க் க்ளவுட் என்ன பண்ணியிருக்குது? மூடிட்டு இருக்குது. அப்புறம் என்ன ஆகுது? அது கொஞ்சம் அந்த மேகம் கொஞ்சம் என்ன ஆகுது? விலகும் போது லைட் என்ன ஆகுது? லைட் அப்படியே என்ட்ராகுது. எப்போ பிரைட்டாக இருக்குன்னா
கிளியர் மேகம் இல்லாத மாதிரி தான் முழுமையாக வெளிச்சமாக இருக்கும். அதே போல தான் இங்கே இருள் வந்து மூடிட்டு இருந்துச்சு இல்லைங்களா, ஆனால் சூரிய ஒளி என்னாகுது, என்ட்ராகுது. ஆனால் நம்ம இப்போ பார்க்குற மாதிரி 4ஆம் நாள் வரைக்கும் சூரியன் வந்து தெரியல, வெளிச்சம் வந்து லைட்டாக உள்ளே வந்துட்டு இருக்குது. சதை நம்ம இங்கே நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல இந்த பாடத்தை நம்ம என்ன பண்ணலாம், நம்ம நிறுத்தலாம். இதோடைய தொடர்ச்சி தேவன் சித்தமானால் அடுத்த பாடத்தில் நம்ம என்ன செய்வோம், நாம் தொடர்வோம். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். புது சிருஷ்டி பாடத்தை நமக்கு மிக அருமையான முறையிலே தொகுத்து வழங்கிய சோதருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு